மகாலட்சுமியோட பரிபூரண அருள் ஒரு இல்லத்துல இருக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான உயிரினங்கள் அந்த இல்லம் தேடி வரும், அதை பத்தி தான் இன்னைக்கு. லட்சுமி தேவி ஒரு இல்லத்துல இருக்காங்கன்னா அந்த இல்லத்துல அந்த லட்சுமி தேவி வசிக்கிறதுக்கு அந்த லட்சுமி தேவி வந்துட்டா அப்படின்றது கம்பல்சரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா லட்சுமி கடாட்சம் இருக்கு. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமியோட பரிபூரண அருள் ஒரு இல்லத்துல இருக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான உயிரினங்கள் அந்த இல்லம் தேடி வரும், அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சாய் பாலாஜி அவர்கள் நம்மளோட வெப்சைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்க ஜி. ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து வெப்சைட்டில் ஏற்றிருக்கோம் இல்லையா, ஸோ அதை பற்றி மக்களுக்காக. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சார் வெப்சைட் இல்லையா உங்களதுல வந்து நிறைய ப்ராடக்ட் 4000 ப்ராடக்ட் கிட்ட இருக்குது, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் யூனிக்காக இருக்குது, அதை வந்து நாங்கள் பார்க்கணுன்னா எனக்கு ஒரு வெப்சைட் வேணும் ரொம்ப நாளாக கேட்டு இருந்ததுனால ஸோ லாங் டேர்ம் ப்ராசஸாக அந்த வெப்சைட்டை வந்து யூனிக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு சேர அதில் உண்மையை ஏற்றிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா உண்மையை ஏற்ற முடியல, அவ்வளோ நாள் எடுத்துமே ஏற்ற முடியல. ஒரு 500 ஏற்றிருப்போம் மினிமம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்றிட்டு இருக்கிற நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆர்டருக்கு மேலே தாண்டியாச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. நம்மளோட வெப்சைட் வந்து www.srishtioli.com இதில் போனீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உடனே நம்ம அனுப்பிச்சிடலாம். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே அதில் இருக்கு. மேலும் உங்களுக்கு வந்து என்ன சந்தேகங்கள் இருந்தால் நம்மளோட கடை நம்பர் 8925149997 755006685 இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்க சிருஷ்டி ஒளி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் நாங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்டோட தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி சிருஷ்டி ஒளியோட வெப்சைட் www.srishtioli.com இதுக்குள்ள போனீங்கன்னா நிறைய ஒரு 500க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இமேஜஸோட அதனுடைய தன்மையோட போட்டிருக்கோம். அதை பார்த்து படிச்சு இந்த ப்ராடக்ட்டை நம்ம வீட்டில் வச்சா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லத்துல இருக்காங்கன்னா என்ன உயிரினங்கள்லாம் நம்ம இல்லம் தேடி வரும் ஜி? நீங்க எப்ப கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான். ஸோ குரு வணக்கம்ன்றது எதுக்கு பண்ணோம்னா, மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஈண்டெடுத்த தாய் தான் முதல் குரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால போற்றப்படும் காளி மாதாஜி அம்மாவின் பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த புவனேஸ்வரி அம்பாலே கொடுத்திருந்தா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து என் குரு சாதனை பண்ணியிருக்காரு. அந்த குரு பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் இப்ப தத்தகிரியில வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த தத்தகிரியான வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அந்த தத்தகிரியில் நிறைய பூஜை பண்ண பொட்டு சுவாமிகளோட பொற்பாதங்கள் அணுகி இன்னும் நிறைய குருமார்கள் எனக்கு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட என்னோட குருவுக்கு இன்னொரு குரு கால் பண்ணி நான் பாலாஜியை பார்த்தே ஆகணும் பேசியே ஆகணும் அந்த மாதிரிலாம் சொல்லி தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த குரு மந்திரத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றதை அவங்க பார்த்துருக்குறாங்கன்னும் பொழுது என்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. ஸோ இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய இது வரைக்கும் நானா பேசுறதுன்றது ஒரு மனுஷன் பேசினா அந்த விஷயங்கள் வந்து அழிஞ்சு போகும், அது வந்து பலிதம் இல்லாமல் போகும். ஆனா தெய்வம் வந்து நாவல இருந்து பேசினா அது நிச்சயமா வந்து அதோட தன்மைன்றது அளப்பறையதா இருக்கும். ஸோ நான் பேசுறத நம்பி இங்க வந்து நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை அந்த புவனேஸ்வரி அம்பாள் நடத்த அதுல சேவகர்களா நாங்க எல்லாருமே வந்து சேவை பண்றோம். இந்த இடத்துக்கு யார் ஒருத்தர் பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருள், நான் சொல்றது ஒரு பொருள்ன்றது உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய எத்தனை பொருட்கள் வேணாலும் நீங்க இங்க வந்து வாங்கலாம். ஆனா பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட இந்த இடத்துல காலடி எடுத்து வச்சாலே மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமா பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில கஷ்டத்துக்கான டெட் எண்டும் வளர்ச்சிக்கான ஏற்றுப்பாதையும் நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ அப்பேற்பட்ட ஆன்மீக ஸ்தாபனம் தான் சிருஷ்டி ஒளி. ஸோ இந்த இடத்துல ஷாப் டைமிங் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மார்னிங் 10 AM இருந்து நைட்டு 8:30 PM வரைக்கும் இருக்கு. செவ்வாய்க்கிழமை வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை விடுறோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம சிருஷ்டி ஒளி யூடியூப் சேனல் வாயிலாகவும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெப்சைட் www.srishtioli.com அப்படின்ற வெப்சைட் மூலியமாகவும்
நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நிறைய ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா புதுசு புதுசா உருவாக்குறது கிடையாது. ஏற்கனவே சித்தர்கள் முறையில சித்தர்கள் வழிகாட்டுதல்ல நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். குருமார்கள் கூட இருக்கிறதுனால குரு உபதேசம் பெற்று அந்த மந்திரங்களை உச்சாரணங்கள் பண்ணி அதுக்கு ஒரு பவர் கொடுத்து ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு கிளென்சிங் மெத்தட் இருக்கு. ஸோ ஒரு இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு வீடை நம்ம கட்டமைக்க போறோம்னா மலைப்பகுதியில கட்டமைக்கும் போது அந்த வீட்டுக்குன்னு ஒரு பேஸ்மெண்ட் போடுவாங்க, கருங்கல் பேஸ்மெண்ட். ஒரு இந்த நிலப்பகுதியில் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும்ன்ற மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு தன்மைகள்ல கிளென்சிங் மெத்தட் இருக்கு. அந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணி அதுக்கு மந்திர ஒரு கொடுத்து கொண்டு போய் வச்ச நிமிஷத்துல இருந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சிருஷ்டி வெளியில பண்ணியிருக்கோம். ஸோ அக்கா கேட்ட இன்னைக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மகாலட்சுமி தேவி ஒரு இல்லத்துல இருக்காங்கன்னா அந்த இல்லத்துல அந்த லக்ஷ்மி தேவி வசிக்கிறதுக்கு, அந்த லக்ஷ்மி தேவி வந்துட்டா அப்படின்றதுக்கு ஒரு 5 விலகுகள் இல்ல அதுக்கு மேற்பட்ட விலகுகள் வந்து நம்ம இல்ல தேடி வந்தா அது வந்து மகாலட்சுமிக்கு இருக்கிறதுக்கான அறிகுறி. அது என்ன விலங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் இடத்துல சிருஷ்டி ஒளியால தமிழ்நாடு முழுக்க நம்ம கொண்டு வந்த ஆந்தை தாங்க. ஆனா ஆந்தை அப்படின்னாலே இந்த நம்மளோட தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா அது வந்து அபசகனமா ஒரு துர்தஷ்டமா நினைக்கிறாங்க. ஆனா உண்மைய சிருஷ்டி ஒளி வாயில நிறைய பேர் பயனடைஞ்சு சொன்னதும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆந்தை வந்து அதிர்ஷ்டத்தோட சின்னம்ங்க. அதே மாதிரி மகாலட்சுமியோட வாகனம். சோ இந்த ஆந்தை வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியது. அந்த ஆந்தை ஒரு இல்லத்துக்கோ இல்ல ஒரு தோப்புக்கோ இல்ல ஒரு அலுவலகத்துக்கோ அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னாலே லக்ஷ்மி அந்த இடத்துல வாசம் செய்யறா, அதுதான் அதுக்கான அறிகுறி. ஆனா இது வந்து நெகட்டிவ் ஷேடா சொல்றதுனாலதான் நம்ம சிருஷ்டி ஒளியில இருந்து ஆந்தை விக்கிரகம் பசங்களுக்கு கூட, ஏன்னா கல்வியை வந்து செல்வம் தான் சொல்றோம், அழியாத செல்வம் வந்து கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வம் வந்து இருக்கணும், எல்லா வீட்லயும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும்ன்றதுக்கு ஆந்தையிலே விளக்கு பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மியோட வாகனமான ஆந்தை ஒரு வீட்டுல இருக்குன்னு சொன்னாலே அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி நிரந்தரமா வாசம் செய்யறா. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பசு. அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் பசு வச்சிருந்தாங்க, ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி இருக்கும். சோ எந்த ஒரு விஷயம் சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து அந்த வேஸ்டேஜ் ஃபுல்லா அந்த பசுக்கு போடுவாங்க. அதோட கோமியத்தையும் அதோட சாணத்தையும் வந்து வீட்டுல வெளியில தெளிக்கிறது, வீடு உள்ள தெளிக்கிறது, அதோட பாலை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது, அதுல காஃபியோ டீயோ போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க. கோ பூஜைன்றது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த பசுவை வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமே பிளாட் சிஸ்டம்ல போயாச்சு. சோ அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க, கோமாதா விக்கிரகம் அப்படின்னு வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுவும் நம்ம சிருஷ்டி வெளியில அவைலபிள் இருக்கு. சில பேர் இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ கோ பூஜை அப்படின்றது 33 கோடி தேவர்களோட ஆசீர்வாதத்தையும் மகாலட்சுமியோட கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடியது, மகாலட்சுமி இல்லத்துல இருக்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். சோ அதே மாதிரி கோதானம் பண்றது, கோவில்களுக்கு கோதானம் பண்றது, நம்மளோட ஆலயத்துல கூட கோதானம் பண்ணலாம். சோ அந்த கோதானம்ன்றது எத்தனையோ யுகங்கள் நம்ம புண்ணியம் பண்ண சக்திகளை நமக்கு கொடுக்கும். சோ இதையும் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது காகம் வந்து நம்ம வீட்டுல கரையிறது, காகம் வந்து தினமும் உணவு எடுக்கிறது. சோ காகம் வந்து மகாலட்சுமியோட ஒரு மெசேஜை கொண்டு வந்து சேர்க்கறது. இப்போ நம்ம வீட்டுக்கு அந்த காலத்துல காகம் கறந்து நம்ம வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வராங்க, அதுக்கு ஏதோ ஒரு இது இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா காகம் வந்து பாத்தீங்கன்னா ஜேஷ்டா தேவியோட வாகனம் வந்து காக்கா, அதாவது சேவை, அது காக்கா கொடி வந்து ஜேஷ்டா தேவியோடது. சோ ஆலக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மியோட மூத்தவள், அவதான் வந்து முதல் தேவி, மருகி மூத்த தேவி, மருகி மூதேவின்னு திட்டுறோம். ஆனா அந்த காகத்தோட தன்மை என்னன்னா, காகம் வந்து 2 சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கும். ஒண்ணுல வந்து அதுக்கு எப்பயுமே அதோட மைண்ட் இருக்கும், இன்னொன்றுல யார் வேணாலும் அதுல டிராவல் பண்ணி வரலாம். சோ மகாலட்சுமி தேவி வந்து காகையின் சுரூபமா வந்து நம்ம வீட்டுல நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்காக கரையிறது. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பித்ருக்களோட ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. சுவாமிக்கு படைக்கிற உணவு வந்து காக்காக்கு தான் நம்ம படைக்கிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பித்ருக்களுக்கு படைக்கிற உணவையும் காக்காக்கு தான் படைக்கிறோம். சோ காக்கா அப்படின்னா காப்பாத்து. எப்பவுமே கஷ்டத்துல இருக்கும்போது கடவுள் கிட்ட போய் கடவுளே என்ன காப்பாத்து, கடவுளே என்ன காப்பாத்து, கடவுளே என்ன காப்பாத்து அப்படிதான் நம்ம கெஞ்சிருவோம். ஏன்னா வலி வேதனை கஷ்டம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கடவுள் கிட்ட போய் இருக்க பிடிக்கிறாங்க. மற்றபடி கடவுள் கிட்ட போகணும்னாலே கஷ்டமா இருக்கா, ஏடா போயா எப்ப பார்த்தாலும் சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கான், ஒண்ணுமே நடக்க மாட்டேது. அதுவே நான் ஹாய் பாய் சொல்றேன், எனக்கு நல்லா நடக்குது அப்படின்னு போயிடுறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா காகத்துக்கு வந்து யார் ஒருத்தர் உணவு அளிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இருக்க வறுமைகள் போகி வசந்தங்கள் உருவாகும். அதுக்கு அடுத்தது 4வது வந்து பாத்தீங்கன்னா நாய், நன்றி உள்ள விசுவாசம் உள்ளது. எப்பயுமே மனுஷனுக்கு ஒரு குணம் இருக்கு, நன்றி விசுவாசம்ன்றது துளி கூட இருக்காது. அதாவது இன்னைக்கு ஒருத்தவங்க நமக்கு ஒண்ணு செய்யறாங்க அப்படின்னும் பொழுது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3 இருக்கு. நான் முன்ன இப்படி வாழ்ந்தேன், ஆனா இப்ப நான் இப்படிதான் இருக்கிறேன், இதுக்கு இவங்க தான் காரணம், இந்த இதுக்கு இவங்க காரணம் பொழுது கடவுள் கூட
கஷ்டப்படுற நேரத்துல உதவும் பொழுது கடவுளைன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டம் போற வரைக்கும் அந்த கோயிலுக்கு போவாங்க, அங்க தீபம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கிடைச்சிருச்சுன்னா டைம் இல்லைங்க, நான் காலையில 4 மணிக்கு போறேன், 4-5 மணிக்கு தான் வரேன், எனக்கு ரொம்ப டைம், என்னால முடியல அப்படி. ஏங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கிறேன், அன்னைக்கு போய் சாமி இப்படி நம்ம நெக்லெக்ட் பண்றோம். ஆனா நன்றி உள்ள விசுவாசம் உள்ள ஒரு ஜீவன் பாத்தீங்கன்னா நாய் தான். சோ எல்லார் வீட்லயும் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெட்டா வளர்க்குறாங்க. சோ நாய் பெட்டா வளர்க்குறதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, பைரவரோட வாகனம் வந்து இந்த நாய் தான். சோ இந்த நாய் அப்படின்றது நன்றி விசுவாசம்னா கூட சொர்ண ஆகாஷ்ண பைரவரோட அனுகிரகம் கிடைக்கும். சொர்ண ஆகாஷ்ண பைரவரோட அனுகிரகம் கிடைக்கிறதுனால நடக்கிறத முன்கூட்டியே ஒரு மனுஷனுக்கான விசுவாசத்தோட அமைப்பா வந்து அந்த நாயை கருதுறாங்க. சோ அதனால பணம் வர நம்மளோட குணங்கள் மாறாம இருக்கிறதுக்கு இந்த ஜீவராசிகள் நம்ம கூட இருந்தா நம்ம குணம் மாறல, நம்ம கரெக்டா தான் இருக்கும். அப்போ நம்ம வீட்டுல நாய் வளர்க்கலாம். அப்ப ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு, அதுக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கும் உணவளிக்கிறது. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து பைரவரை வழிபாடு பண்றது, அந்த அனுகிரகத்தை நம்ம வந்து அந்த ரேஸா நமக்குள்ள கொண்டு வரணும். 5வது வந்து பாத்தீங்கன்னா அணில். சோ அணில் ஒரு வீட்டுல கூடு கட்டுது, இல்ல அணில் அந்த வீட்டுக்கு வந்து போகுது அப்படின்னா அந்த வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம். எதனாலன்னா ராமபிரானுக்காக உதவி செஞ்ச அணிலுக்கு வந்து ராமர் அப்படி வருடி விட்டதுனால அவருக்கு அணில் மேல 3 கோடு இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. சோ அந்த அணில் வந்து மென்மையானது ஒரு ஜீவன் அது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபேமிலியாக அழகாக இருக்கும். ஸோ குட்டிகள் கூட இதுவாக இருக்கும், கண் விழிக்க இதுவாக கஷ்டப்படும். ஸோ ஆனால் அந்த அணில் ஒரு இடத்துல இருக்கு, அந்த உழவிக்கிட்டே இருக்கு, அந்த இடமே சுத்துதுன்னா அதுக்கு பயம் இல்லைன்னா தான் அந்த வீட்டுல வந்து வரும். ஏன்னா அணில் வந்து டக்குன்னு எந்த ஒரு இடத்துக்கும் சென்சிட்டிவ் டைப் அது. சோ அந்த அணில் ஒரு இடத்துக்கு வந்து கூடு கட்டுதோ இல்ல அந்த வீட்டுக்கு அடிக்கடி வருதுனாலே அங்க லட்சுமி தேவி வாசம் செய்யறான்றது ஐதீகம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எறும்புகள். சுறுசுறுப்புக்கு அடையாளமா எறும்பு தான். தன்னை மீறின வெயிட்ட தூக்கிட்டு போறது ஒரு ஜீவன் எதுன்னு கேட்டீங்கன்னா எறும்பு தான். உண்மை. ஒரு கட்டத்துல அதாவது தூக்க முடியல, கூட்டு சேர்ந்து தூக்கிட்டு போவோம், அப்படியே கும்பலா தூக்கிட்டு போவோம். இறந்த ஒரு எறும்பை பாத்தீங்கன்னா அது தூக்க முடியாது, ஒரு சின்ன எறும்பல. அதனால நம்ம பண்ணணும், மொத்த எறும்பு சேர்ந்து அப்படியே தூக்கிட்டே போய் அதோட இதுக்கு எடுத்துருவோம். அதே மாதிரி எறும்புகள் ஒரு இடத்துல வருது அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சுறுசுறுப்பையும் நமக்கு வந்து உத்வேகத்தையும் நமக்கு வந்து செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஆற்றலையும் அந்த எறும்பு வந்து கொடுக்கும். 6வது வந்து புறா. புறாக்கள் வந்து மனுஷங்கள் வாழக்கூடிய இடத்துல மட்டும்தான் அது வாசம் செய்யும். சில நேரங்கள்ல நம்ம வளர்க்க மாட்டோம், அதுவே வந்து கூடு கட்டும். அது காட்டு புறா, மொட்டை மாடியில பால்கனில எல்லாம் வரும். அதோட சவுண்ட் வந்து வித்தியாசமா இருக்கும், ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி அச்சத்தை கொடுத்தாலும் புறாலேயே மாடப்புறான்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாடப்புறாவை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வீட்டுல வளர்த்தாலோ இல்ல அதோட பிக்க வீட்டுல வச்சிருந்தாலோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அதுக்கப்புறம் மயில், குசா சக்தி, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இதுல நான் இப்போ வரைக்கும் மயில் வரைக்கும் சொன்ன வரைக்கும் நம்ம வீட்டுல கம்பல்சரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு. சோ மயில் போட்டோவா இருந்தாலும் சரி, மாடப்புறா போட்டோவா இருந்தாலும் சரி, அணில், எறும்பு, நம்ம கிட்ட வந்து ஆந்த விக்கிரகம் இருக்கு, ஆந்த மோதிரம் இருக்கு, விக்கிரகம் இருக்கு. சோ இந்த மாதிரி சிருஷ்டி வழியில நம்மளால பண்ண முடியாதுன்ற விஷயங்களை கூட இங்க வச்சிருக்கோம். ஸோ வேணும்ன்றவங்க அதை பண்ணிக்கலாம். இல்ல வீட்டுல வருது நான் பாத்திருக்கேன் அப்படின்றவங்க அவங்களோட வாழ்க்கையில அந்த மாற்றத்தை உணர முடியும். கண்டிப்பா வளர்க்க முடியும் அப்படின்றவங்க கூட பசு மாதிரியான ஜீவராசிகளை வந்து இப்ப சின்ன சின்ன பசுவே வந்துருச்சு, ஆந்திரால ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கம்ஃபர்டபுளா, அழகுக்கே பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும், ஒயிட் கலர்ல சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி கூட வளர்க்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம், அருமையான விஷயமா சொன்னீங்க ஜி. நன்றி. நன்றி.